தமிழுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது யூடியூபர் சீரிஸ்ல தேர்ட் வீடியோ. சோ ஒவ்வொரு யூடியூபருக்கும் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவாவே இருக்கும். ஏன்னா யூடியூப்ல 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது ஒரு கிரைட்டீரியா. அதுல 1000 சப்ஸ்கிரைபர்ஸை வேகமாவே ரீச் பண்ணிடலாம். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாத ஒவ்வொரு யூடியூபரும் ரீச் பண்றது அப்படின்றது மிகப்பெரிய கனவாவே இருக்கும். சோ நீங்க ஒரு பிகினர் யூடியூபரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணனும். உங்களுடைய சேனல்ல யூடியூப் சைடுல இருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போதான் நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா என் பேரு சுந்தர், நீங்க பாத்துக்கிட்டு இருக்குது தமிழ் மொபைல் டெக் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க நீங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எனேபிள் ஆகுறது லைவ் ஸ்ட்ரீம் ஆப்ஷன். சோ லைவ் ஸ்ட்ரீம் ஆப்ஷன் வச்சு உங்களுடைய ஆடியன்ஸ் கூட நீங்க இன்டராக்ட் பண்ணிக்கலாம். பட் எல்லா சேனலுக்குமே இந்த லைவ் ஸ்ட்ரீம் ஆப்ஷன் எனேபிள் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோப்பா ஆக்ட் ரீசெண்டா வந்துச்சு. அதுல மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிச்சாங்க. அதுல மேட் ஃபார் கிட்ஸ், அதாவது நீங்க குழந்தைகளுக்கான ஒரு சேனல் வந்து ரன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த லைவ் ஸ்ட்ரீம் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகாது. அதர்வைஸ் டெக் சேனல், குக்கிங் சேனல், விளாக் சேனல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிருக்கக்கூடிய எல்லா சேனலுக்குமே லைவ் ஸ்ட்ரீம் ஆப்ஷன் கண்டிப்பா கிடைச்சிரும். செகண்ட் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப். கம்யூனிட்டி டேப் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எனேபிள் ஆகிரும். இந்த கம்யூனிட்டி டேப் மூலமா உங்களுடைய வீடியோஸை நீங்களே ப்ரோமோட் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுடைய வீடியோவை போஸ்ட் பண்றப்போ நோட்டிபிகேஷன் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு தடவை தான் போகும். பட் இந்த கம்யூனிட்டி டேப்ல உங்களுடைய வீடியோடைய லிங்கையோ இல்ல உங்களுடைய ஏதாவது போட்டோவையோ ஷேர் பண்றப்போ அடிக்கடி அவங்களுக்கு இம்ப்ரெஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். சோ சூப்பரான ஒரு ஃபீச்சர் கம்யூனிட்டி டேப். பட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாலும் சில சேனலுக்கு கம்யூனிட்டி டேப் குயிக்கா எனேபிள் ஆகாது. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது யூடியூப் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பை குயிக்கா எனேபிள் பண்ணி கொடுத்துருவாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம்னா மூணாவதா கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபீச்சர் காப்பிரைட் மேட்ச் டூல். நீங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி அப்லோட் பண்ற வீடியோவை வேற யாராவது எடுத்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றாங்களா, இல்லைன்னா அதுல இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு ஒரு போர்ஷன் எடுத்து அவங்களுடைய வீடியோல ஆட் பண்றாங்க அப்படின்ற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு காப்பிரைட் மேட்ச் டூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. இது மூலமா உங்களுடைய வீடியோஸை யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா உடனடியா பாத்துக்கலாம். இந்த டூல் மூலமா எந்த சேனல் உங்களுடைய வீடியோ யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி அவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். இல்ல வீடியோவை ரிமூவ் பண்ணி நம்ம சைடுல இருந்து புஷ் பண்ணலாம். இது சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். முன்னாடி எல்லாம் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்க சேனலுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாலே இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துறாங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஃபீச்சர், 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண சேனலுக்கு கஸ்டம் URL ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். கஸ்டம் URL ஆப்ஷன்னா ஒண்ணுமே கிடையாது. டிஃபால்ட்டா உங்களுக்கு ஒரு URL வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது உங்க சேனலுடைய லிங்க் அப்படின்னு சொல்லலாம். அந்த லிங்கை காப்பி பண்ணீங்கன்னா நிறைய லென்த்தியான லெட்டர்ஸ்ல வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து கொடுத்து வச்சிருப்பாங்க. பட் இந்த கஸ்டம் URL மூலமா உங்களுடைய சேனலுக்கு யூனிக்கான ஒரு URL வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். www.youtube.com/ அதுக்கப்புறம் ஒரு C போட்டு ஸ்லாஷ் போட்டு உங்களுடைய சேனல் நேமோ இல்ல உங்களுடைய நேமோ எந்த ஒரு நேம் வேணாலும் நீங்க கஸ்டம் URL வந்து கொடுத்துக்கலாம். இது மூலமா ரொம்ப வித்தியாசமா இருக்கக்கூடிய ஒரு URL உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு URL வந்து மாத்திக்கலாம். மேக்ஸிமம் உங்க சேனலுடைய URL-ஆவே கொடுங்க. இப்போ நம்ம சேனல் தமிழ் மொபைல் டெக்னா தமிழ் மொபைல் டெக், முன்னாடி பார்த்தீங்கன்னா youtube.com/ தமிழ் மொபைல் டெக் அப்படின்றது வரும். ஸோ உங்களுடைய சேனலுக்கு எந்த அளவுக்கு நீங்க URL கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்து URL கொடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஃபீச்சர் சூப்பர் சாட். இந்த சூப்பர் சாட் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி 4000 வாட்ச் ஹவர் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சூப்பர் சாட் வந்து அவைலபிளா இருக்கும். சூப்பர் சாட்னா ஒன்றும் கிடையாது. நீங்க லைவ் ஸ்ட்ரீம் போறப்போ இல்லைன்னா வந்து உங்களுடைய வீடியோவை ப்ரீமியர்ல அப்லோட் பண்றப்போ சூப்பர் சாட் மூலமா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து அனுப்பலாம். அதாவது பணம் அனுப்பி சில இம்பார்ட்டன்டான கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் மட்டும் அந்த பணம் அனுப்புனதால கொஞ்சம் ஹைலைட்டடா காட்டப்படும். இது மூலமா நீங்க அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா வந்து அவங்களுடைய கமெண்ட்டை வந்து பார்த்துட்டு ரிப்ளை பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ இதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் மட்டும் போதாது, 4000 வாட்ச் ஹவர்ஸும் வேணும். சோ அப்படி இருந்தாதான் இந்த ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு எனேபிள் ஆகும். அண்ட் ஃபைனலா 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தோனே நமக்கு எனேபிள் ஆகிற ஒரு முக்கியமான ஃபீச்சர் மானிட்டைசேஷன். இந்த மானிட்டைசேஷனுக்கு தான் எல்லா யூடியூபரும் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேர் மானிட்டைசேஷன் கிடைக்க போற நேரத்துல எந்த அளவுக்கு ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோ இந்த மானிட்டைசேஷன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி. இது வந்து 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்ச் ஹவர் வந்தவங்களுக்கு மட்டும்தான் இது எனேபிள் ஆகும். சோ இது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கொடுக்குற எல்லா தகவலும் பிகினர் யூடியூபர்ஸ்க்காக மட்டும்தான். அதை தவிர வந்து நீங்க ஆல்ரெடி யூடியூப்ல இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த வீடியோ முன்னாடியே ஸ்கிப் பண்ணிருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா
இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டோரி டேப்பை பத்தி சொல்லல அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா 10,000 சப்ஸ்கிரைபர் வந்தாதான் ஸ்டோரி டேப் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இந்த ஸ்டோரி டேப் மூலமாகவும் நம்ம வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணலாம். ரீசன்ட் வீடியோல நான் ப்ரூஃபோட காமிச்சிருப்பேன். ஸோ அதே மாதிரி ஸ்டோரி டேப்பை யூஸ் பண்ணாமவும் விட்டுறாதீங்க. அடிக்கடி ஸ்டோரி போட்டுக்கிட்டே இருங்க. அது உங்களுடைய சேனலுக்கு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ ஃபைனலாக வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. யூடியூப் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக நீங்கள் வந்து என்னை பர்சனலாக கான்டெக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன்லையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். எந்த ஒரு பெய்ட் சர்வீஸுமே கிடையாது. எல்லாமே நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு யூடியூபர் சீரிஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் பொறுமை வீடியோ பற்றி எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. அறிவோம் பல.